ஒரு 4 வார்த்தைகள். நமது ஊரானது கல்வியில், கல்வி தரத்தில், மேலும் மேற்படிப்பில் உயர்ந்து கொண்டிருப்பது அனைவராலும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. இந்த நேரத்தில் இந்த ஊரில் நமது மாணவர்கள் மற்றும் மாணவிகள் உயர்நிலை மற்றும் வேலைக்கு சென்றிருக்கின்ற அந்த நிகழ்வை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களை கௌரவப்படுத்தும் வண்ணமாக எனக்கு உள்ளத்திலே ஒரு ஆசை. அவர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களை வாழ்த்த வேண்டும். குறிப்பாக நமது ஊரினுடைய ஈவி முருகன் என்று சொல்லக்கூடிய அந்த பையன்கள்ல 2 பேர் காவல்துறைக்கு தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். எங்களுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை, ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகின்றோம். மேலும் எஸ் முருகன் என்று சொல்லக்கூடிய நமது மண்ணின் மைந்தர் அவர்களுடைய மகனும் சுரேஷ் என்று நினைக்கின்றேன். அந்த பையனும் அந்த காவல்துறையில் தேர்வு செய்யப்பட்டு பணியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மேலும் செல்வம் அவர்களுடைய பையன்களும் இந்த பணியில் சேர்ந்துள்ளார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனதார வாழ்த்திக் கொள்கின்றோம். இப்போது நமது ஆண்டியண்ணன் அவர்களுடைய பையன் தொடக்கத்தில் போலீஸாக தேர்ச்சி பெற்றிருக்கிறான். அதைத் தொடர்ந்து எஸ்ஐயாவும் தேர்ச்சி பெற்றிருக்கிறான். உண்மையிலேயே கடவுளுடைய கிருபையால அவனும் ஒரு நல்ல பணிக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து நமது பாதாளம் அவர்களுடைய மகள் இந்த பணிக்கு சென்றிருப்பதாக கேள்விப்பட்டோம். இவர்களுடைய அந்த புள்ளி விவரங்களை எடுத்து அவர்களை தனியாக நாங்கள் கௌரவப்படுத்த உள்ளோம். அன்று நாங்கள் தெரிவிப்போம். அந்த குழந்தைகளும் வந்து எங்களுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் முன்னிலையில் அந்த பாராட்டை பெற வேண்டும் என்றும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த ஊர் வளர்ச்சி அடைய வேண்டும், உன்னதமான நிலைக்கு வர வேண்டும் என்று இறைவனை வேண்டி அனைவரும் பொறுமையாக இருந்து இந்த கலை நிகழ்வுகளை கண்டுகளித்து நாங்கள் அளித்த சிற்றுண்டிகளை உண்டு முகமலர்ச்சியோடு இருக்கின்ற இந்த காட்சியை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தலைமை ஆசிரியை, ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை இருகரம் கூப்பி சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பள்ளியினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடியவர்கள் நமது எஸ்எம்சி தலைவி மற்றும் உறுப்பினர்கள். அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. எங்களுடைய பள்ளி நிகழ்வுகளில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பள்ளியினுடைய வளர்ச்சியில் அவர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்திய நிகழ்வில் கூட அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கி அனைவரையும் மகிழ்ச்சி அடைய வைத்தார்கள். நமது தலைவி, பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலைவி திருமதி வனிதாராமன் அவர்களோடு சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சிறந்தாழ்த்தி சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.